நீங்க புதைச்ச பிணங்களோட ஒரு சராசரி ஏஜ் என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி ஆங்கர் தரப்புல வைக்கப்படுது. அவர் என்ன சொல்றாருன்னா 10 வயசு, 12 வயசு, 13 வயசு, 17 வயசு குழந்தைங்களையும் கூட நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு அவரு சொல்றாரு சார். ஹரிஷ் பூஜாரிங்கிறவர் ஐ விட்னஸ். அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, சௌஜன்யாவை ரேப் பண்றத, சௌஜன்யாவை கொலை பண்றத நான் பார்த்தேன். அது செஞ்சது வீரேந்தர் ஹெகடேவோட தம்பி யார், ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் இருக்காரு இல்லைங்களா, அவங்க ஆளுங்களும் அவரு பசங்களும் தான் அது பண்ணிருக்காங்க. நான் அதை பார்த்தேன். அதை வெளியே சொன்னா என்ன கொன்றுவாங்க அப்படின்னு அவரு ஓப்பனா அவருக்கு இருக்கிற உயிர் பயத்தை இவர்கிட்ட சொல்லியிருக்காரு தோழர். சின்னையா கிட்ட சொல்லியிருக்காரு. சௌஜன்யா கேஸுக்கு 6 விட்னஸ் இருந்தது. கடந்த 12 வருஷத்துல இந்த 6 விட்னஸும் இறந்துருக்காங்க. இறக்கக்கூடிய வயசு இல்ல, யங் ஏஜ் தான். ஆனா இந்த 6 விட்னஸும் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கிற மாதிரி இறந்து போயிருக்காங்க. கோவில் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த இடத்துல பணம் கிடக்குது, போய் எடுத்துட்டு போய் புதைச்சிருன்னு. நாங்க போய் பார்ப்போம். அது 16, 18, 25 வயசுக்குள்ள இருக்கிற பெண்களோட பணமா இருக்கும். அவங்க இடுப்புல பாவாடை கூட இருக்காது. சுகுமார் ரைட்டர் ஒருத்தர், அவர் பாவாடையை போட்டு விட சொன்னாரு. நான் பாவாடையை சந்திரசேகர் அண்ட் சுகுமார்னு 2 போலீஸ் அதிகாரியோட பேர் சொல்லியிருக்காரு தோழர். அந்த டைம்ல எனக்கு கல்யாணம் கூட ஆவாத வயசு. நான் அதெல்லாம் செய்யும் போது ஆனபாகன தலையை கல்லால அடிச்சு கொண்டிருக்காங்க. யமுனா ரேப் அண்ட் மர்டர் தோழர். ரேப் அண்ட் மர்டர் பண்ணது யாருன்னு இவர் தெளிவா சொல்றாரு. இது கண்டிப்பா ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் தான் பண்ணிருக்கணும், வேற யாரும் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா கொலை அவருதான் பண்ணதுன்னு ஊருக்கே தெரியும். இது எப்படி இந்த கேஸ் அன்சால்வா போச்சுன்னு ஒரு கேள்வி கேட்கிறார் தோழர். பதில் சொல்ல வேண்டியது போலீஸ் டிபார்ட்மெண்ட் தானே. இந்த கேள்வி எப்படி அன்சால்வ்டு கேஸா மாறுச்சு? 13, 14 குழி தோண்டுனாங்க, மத்த குழியில எலும்பு கூடு கிடைக்கல, அதுக்கு வேற வேற ரீசன் இருக்கு, அதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா 6வது பாயிண்ட்ல 11வது பாயிண்ட்ல எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கிறத சின்னையா சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு நீங்க புறக்கணிக்க முடியாது இல்லைங்களா? நேரடியா ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் இவரை மிரட்டி இருக்காரா சின்னையாவை? ரூட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கர்நாடகா தர்மஸ்தலாவில் அங்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட பெண்களை புதைத்தவரும் அந்த வழக்கில் ஒரு முக்கிய சாட்சியாக இருப்பவருமான அந்த முகமூடி மனிதன் சின்னையா சமீபத்தில் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். அந்த கைது செய்யப்பட்டதற்கான காரணத்தை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவா வெளியிட்டு இருக்கிறோம். ஆனால் தற்பொழுது அந்த சின்னையா சிறைக்கு செல்வதற்கு முன்னாடி அவர் இறுதியாக தன்னுடைய முகத்தை திறந்து காட்டி ஒரு பேட்டியை ஒரு 2-3 யூடியூப் சேனல்ல கொடுத்திருக்காரு. கர்நாடகால அந்த பேட்டி வெளியாகி மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்குது. குறிப்பா நீதிமன்றத்தில் அவர் என்ன வாக்குமூலம் கொடுத்தாரோ, எஸ்ஐடியிடம் என்ன வாக்குமூலம் கொடுத்தாரோ அதுதான் இந்த பேட்டியாக அவர் கூறியிருக்கிறார் என்ற கருத்தும் சொல்லப்படுகிறது. இது உண்மையா? இந்த பேட்டியில் அவர் சொல்வது என்ன? அவர் பேட்டிக்கு பிறகு அவர் ஒரு பொய்யர் என்ற பிரச்சாரத்தை கர்நாடகா மட்டுமல்ல இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டிலும் அந்த பிரச்சாரத்தை சங்கி ஊடகங்கள் பரப்பி வருகிறார்கள். இதனுடைய பின்னணி என்ன என்பது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக பெங்களூருவில் இருந்து திரு அசோக்குமார் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், இந்த முகமூடி மனிதன் அவர் இறுதியா ஒரு பேட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. குட்லா ராம்பேஜ் யூடியூப் சேனலு, டி டாக்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலு, இதுல எல்லாம் வெளியாயிருக்குது. வெளியாகி அதை அதிக அளவிலான மக்கள் பார்த்திருக்கிறாங்க. அது ஒரு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பேட்டி யார் எடுத்தா? அது உங்க பத்திரிகையாளர் அமைப்புல சார்ந்த பத்திரிகையாளர்களா இல்ல அவங்க வேற ஏதாவது அமைப்பா? எங்க டீம் சேர்ந்த பத்திரிகையாளர் தான் தோழர். இங்க ப்ரோக்ரஸ் மூவ்மெண்ட்ல இருக்கிற பலரும் இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்ட், அதாவது ஜெர்னலிசம்ல இருந்து வெளியே இந்த ஜெர்னலிசம் மாத்தணும், வேற ஏதாவது புதுசா செய்யணும்னு வெளியே வந்தவர் தான் டிடாக்ஸ் தினேஷ்குமார் அப்படின்னு. நானும் அவரு ஒன்னா வேலை செஞ்சவர். குட்லா ராம்பேஜ் அது கோஸ்டல், அதாவது இந்த பெல்டங்கடி இந்த கோயில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் என்ன இருக்குது பாத்தீங்களா, தட்சிண கன்னடா, அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு யூத் குட்லா ராம்பேஜ் அஜய் அஞ்சன் அப்படின்னு. இந்த டீடாக்ஸ் என்ன இருக்குது, இவர் எங்க கூட வேலை செஞ்சவர், ஒரு டைம்ல எங்களோட கொலீகா இருந்தவர். வெளியே ஒரு இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்டா மாதிரி அவரே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த யூடியூப் சேனலும் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த யூடியூப் சேனல் மூலியமா இது இல்லாம தூத்தா அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, சமீர் டி, உங்களுக்கு தெரியும், அவர் மேல கூட கேஸ் போட்டாங்க. இந்த தர்மஸ்தலா கேஸ், சௌஜன்யா கேஸ அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் அது கோடிக்கணக்கில் ரீச் ஆச்சு, மொத்த கர்நாடகாவும் ரீச் ஆச்சு. ஜனங்க பேசுற மாதிரி அந்த கேஸ பேச ஆரம்பிச்சாங்க, இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. அந்த சேனல்லையும் இன்டர்வியூ கொடுத்துட்டு தான் இந்த இவரு சின்னையா எஸ்ஐடி கஸ்டடிக்கு போயிருக்காரு. அதாவது நாளைக்கு இவர் எஸ்ஐடி கஸ்டடிக்கு போன வாட்டி நாளைக்கு ஏதாவது ரிப்போர்ட் வரும்போது அந்த ரிப்போர்ட் என்ன வேணாலும் வச்சுக்கமே வேணும். ஏன்னா பணம் இருக்கிறவங்க, அதிகாரம் இருக்கிறவங்க, காசு இருக்கிறவங்க, இவங்க நாளைக்கு அதிகார இதை யூஸ் பண்ணி எப்படி வேணாலும் அதை மாத்தலாம் இல்லைங்களா? அதனால இவர் ப்ரீ பிளானா
இன்டர்வியூ கொடுத்து இன்டர்வியூல என்னென்ன பதிவு செய்யணும், அவர் என்னென்ன உண்மையை பேச நினைக்கிறாரு, கடந்த 25 வருஷமா அங்க இருந்தப்ப என்னென்ன நடந்தது, அது எல்லாத்தையுமே ஒரு பதிவா வந்து ஒரு பதிவு செஞ்சுட்டு தான் போயிருக்காரு. அந்த 3 சேனல்லையும் வந்து அவர் கொடுத்திருக்கிற இன்டர்வியூ வந்து கோடிக்கணக்கான ஜனங்கள், ஆல்ரெடி லட்சக்கணக்கான ஜனங்களை ரீச் ஆயிருச்சு. நாளையில இருந்து அது கோடியே தாண்டும்னு நினைக்கிறோம். அதுல சொல்லியிருக்கிறது வந்து அவர் சொல்லியிருக்கிறது என்ன உண்மைத்தன்மை, அது வந்து எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும். ஆனா இந்த உண்மைக்கு நேர்மாறா நாளைக்கு ஏதாவது ரிப்போர்ட் வந்துச்சுன்னா, இந்த இன்டர்வியூல இவர் என்ன கொடுத்திருக்காரு, இந்த இன்டர்வியூ தான் எங்களுக்கு வந்து சாட்சி. இந்த இன்டர்வியூவை வச்சுக்கிட்டு நாளைக்கு நாங்க அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த கட்ட போராட்டத்தையும் இந்த இன்டர்வியூவை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் தோழர். அவர் வந்து தன்னை வந்து அன்மாஸ்க் பண்ணிக்கிட்டதுக்கான காரணம் என்ன? முழுக்க வந்து அந்த ஒரு முகத்தை மறைச்சுக்கிட்டு, உடல் எல்லாம் மறைச்சுக்கிட்டு, அந்த கருப்பு துணியோட அப்படிதான் வந்து வலம் வந்தாரு. அவர் வந்து இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு திறந்து தன்னோட ஓப்பனா தன்னோட ஃபேஸ காட்டி ஒரு பேட்டி கொடுக்க வேண்டிய தேவை எங்க இருந்து எழுந்திருக்கு? தோழர், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஸை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எப்பயுமே வந்து இதை கையில எடுத்துக்கிட்டதே இல்லை. தர்மஸ்தலாவுக்கு ஆதரவாகவும், தர்மஸ்தலாவுக்கு எப்படி கிளீன் ஷீட் கொடுக்கறது, தர்மஸ்தலாவை எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிற வேலையிலேயே மும்புறமா இருக்குது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. இந்த இன்டர்வியூவை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் கொடுத்துருக்க முடியும். ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை வந்து பப்ளிஷ் பண்ண ரெடி இல்லை. அதனால வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டும் யூடியூப்லயும் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்தது. அண்ட் இவரு இதுக்கு நடுவுலயும் ஒரு ஒரு சேனலுக்கு வந்து கொடுத்துருக்காரு இன்டர்வியூ. இந்தியா டுடேக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, மாஸ்கோட இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இங்க என்னென்ன பேசினாரு, இதே விஷயங்களை தான் இந்தியா டுடேக்கும் பேசியிருந்தாரு. ஆனா கடந்த 3-4 நாளைக்கு முன்னே விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பதிவுல வந்து இவருக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. இவரோட பிரைவசிக்கு மரியாதை கொடுக்கணும். அண்ட் இவரோட ஐடென்டிட்டியை வந்து வெளி உலகத்துக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்க வேண்டிய கடமை வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு இருந்துச்சு, டிபார்ட்மெண்ட்டுக்கு இருந்துச்சு. அதனால இந்த இன்டர்வியூவை வந்து வெளியே விடாம வச்சிருந்தாங்க. இந்த இன்டர்வியூ ஆக்சுவலி எஸ்ஐடி கஸ்டடிக்கு, இந்த மாஸ்க்மேன் எஸ்ஐடி கஸ்டடிக்கு வர்றதுக்கு முன்னே எடுக்கப்பட்ட இன்டர்வியூ. எப்ப இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டை வித்ட்ரா பண்றாங்க, அப்ப எல்லா சேனலும் ஓப்பனா இவர் பேரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஊருக்கு போய் இவர் ஒய்ஃபு கிட்ட, அதாவது முதல் மனைவி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய முழு ஐடென்டிட்டி எப்ப வெளியே வந்துச்சு, அப்ப இந்த இன்டர்வியூ இந்த பதிவை வந்து வெளியிடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இல்லாதப்ப இதை பதிவை வெளியிடலாம். அதனால வந்து இந்த டீடாக்ஸ், குட்லா ராம்பேஜ் அண்ட் தூத் அப்படிங்கிற சேனல்ல வந்து இந்த பதிவை வெளிவிட்டு இருக்காங்க. இந்த பதிவை வெளிவிட்டதுக்கான ஒரே காரணம் என்னன்னா தோழர், இந்த கேஸ்ல இவரு எஸ்ஐடி கேட்ட கேள்விக்கு இவர் என்னென்ன பதில் சொல்லியிருப்பாரு, இவரோட இன்டென்ஷன் அல்ல. அதாவது வந்து இப்போ மீடியாக்காரர்கள் கட்டி விட்ட கதை என்னன்னா, யாரோ 3-4 பேர் வந்தாங்க, இவரு கையில வந்து சில எலும்பு கூடுகளை கொடுத்தாங்க, பொய் சாட்சி சொல்ல வச்சாங்க அப்படிங்கிறத வந்து மீடியா ஒட்டுமொத்தமா அந்த ஒரு இதை வந்து ஒரு ஸ்டோரியை இவங்களே கிரியேட் பண்ணி ஒரு ஸ்டோரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான ஸ்டோரி என்ன, நீங்க இந்த பதிவுல வந்து நீங்க தெளிவா உங்களுக்கு கேட்டா இதா உங்களுக்கே புரியும். அந்த கேள்வி கேட்கிற ஆங்கர் வந்து ஓப்பனா கேட்கிறாரு, இது நீங்களா வந்து சாட்சி சொல்ல வந்துகிட்டு இருக்கிறீங்களா? ஏன்னா நீங்க சாட்சி சொல்ல வந்தா நாளைக்கு போலீஸ் உங்களை கஸ்டடியில் எடுக்கும், கோர்ட்டு கேஸ் அலைய வேண்டியது வரும், ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும். இந்த கான்சிக்வன்சஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துதான் இந்த நீங்க சாட்சி சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டப்ப ஒரு தெளிவா பதில் சொல்லியிருக்காரு. ஆமா, இது எல்லாம் எனக்கே தெரியும். நாங்க 20-25 வருஷம் இங்க வேலை செஞ்சிருக்கேன். நூத்துக்கணக்கான பிணங்கள், ஆயிரக்கணக்கான பிணங்களை நான் புதைச்சிருக்கேன். அதுலயும் முக்கியமா 10, 12, 15, 17, 20 வயசு குழந்தைங்கள பிணத்தை கூட நான் புதைச்சிருக்கேன். அது புதைக்கும் போது எனக்கு தெரிஞ்சிருக்கு, அது வந்து ரேப் அண்ட் மர்டர் கேஸ் தானே, எனக்கு முழுக்க தெரியும். அது தெரிஞ்சிருந்தும் என் மனசாட்சி ஒத்துக்கல. அதனால நான் வந்து எத்தனையோ நாள் என்னால தூங்க முடியல. சில கனவுகள் எல்லாம் வந்து பயன்படுத்துற மாதிரியான கனவுகள் வந்தது, தூக்கல. அதனாலதான் நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு கேள்வி தோழர், உங்களுக்கு யாராவது காசு கொடுத்து இந்த மாதிரி பேச வச்சுக்கிட்டு இருக்காங்களா, உங்க பின்னால யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி கூட கேட்கப்பட்டிருக்குது. அந்த கேள்விக்கு இல்ல, என் பின்னால் அந்த மாதிரி யாருமே இல்ல. ரீசெண்டா வந்து கர்நாடகால சௌஜன்யா கேஸ பெரிய லெவல்ல பேசப்பட்டுட்டு வருது. யூடியூப்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாம எதுக்கு வெளியே சொல்லக்கூடாது? இந்த விஷயம் எனக்கு தெரியும், நானே சாட்சி சொல்றேன், நாளைக்கு எனக்கு ஏதாவது தண்டனை ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிதான் நானே வெளியே வந்தேன். சில பேர்த்த கடந்த 2 வருஷமா அவர் ட்ரை பண்ணிருக்காரு தோழர். யார் மூலியமாவது வந்து, இது இன்னைக்கு நேத்து உருவான ஒரு விஷயம் இல்ல, 2 வருஷமாவே யார் மூலியமாவது, ஏன்னா அவர் தனியா வந்து பேச முடியாது. அவர் வந்து தலித் கம்யூனிட்டி சேர்ந்தவர், தாழ்த்தப்பட்டவர். அவர் வெளியே வந்து தானா இண்டிபெண்டா யாருக்கும் போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருந்தா இது இந்நேரம் அடிச்சு அவரை காலி பண்ணிருப்பாங்க. அவரு இந்த மாதிரி நான் தனியா வர முடியாது, அதனாலதான் சில பேரோட ஹெல்ப்ல வந்து நான் சில லாயர்ஸை மீட் பண்ணி அட்வொகேட்ஸோட ஹெல்ப்ல வந்து நான் இந்த மாதிரி கேஸ் கொடுத்தேன்.
அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு தோழர். அண்டு முக்கியமான கேள்வி இப்போ சௌஜன்யா பத்தி கேட்கப்படுது. சௌஜன்யா பத்தி என்ன கேள்வினா, 2014 வரைக்கும் நீங்க அங்கதான் இருந்தீங்க தர்மஸ்தலா கோயில்ல. ஆனா சௌஜன்யா மர்டர் நடந்தது 2012. இந்த கேஸ பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது இன்வால்வ்மெண்ட் இந்த கேஸ்ல இருந்ததா உங்களோட ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் கொடுத்த பதில் இப்படி இருக்கு தோழர். அது என்னன்னா, சௌஜன்யா கொலை செய்யப்பட்டது எனக்கு தெரியும். அன்னைக்கு எனக்கு தான் போன் வந்துச்சு. அந்த பாடியை நான் தான் டிஸ்போஸ் பண்ணேன். அந்த பாடி எங்க கிடந்தது? அன்னைக்கு நிறைய மழை இருந்தது. அந்த பாடியை சரியா டிஸ்போஸ் பண்ண முடியல. அந்த இடத்துல நான் தான் அந்த பாடியை போட்டுட்டு போனேன். அண்ட் அந்த பாடியை நான் எந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சதோ அதுக்கு அடியில நிறைய பிணங்களை நான் புதைச்சியும் இருக்கேன். இதுக்கு முன்னால நிறைய பிணங்களை நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பதில் அவர் கொடுக்கிறாரு தோழர். அதாவது சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ண மொத்த இந்தியாவும் பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கேஸ்ல ஒரு சாட்சி வந்து ஒரு பாடிய அந்த கேஸ்ல என்ன மெய்யப்புள்ளி அந்த பாடியை நான் தான் டிஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாருன்னா, இது யாரோ சொல்லி கொடுத்து இவர் சொல்றாருன்னு உங்களுக்கு நினைக்க தோணுமா தொடர்? ஒரு அக்யூஸ்டு தானே முன்னால வந்து இதை நான் தான் செஞ்சேன், இவங்க தான் என்ன செய்ய சொன்னாங்க, நான் ஒரு ஒத்துக்கிறாருன்னா, யாரோ காசு கொடுத்து யாரதோ காசு ஆசைக்கு காசு தேவைக்கு ஆசைப்பட்டு யாராவது இந்த மாதிரி வந்து பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கணும் தொடர். அண்ட் இந்த கேஸ்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா தொடர், ஹரிஷ் பூஜாரின்னு ஒரு சாட்சி இருக்கு தொடர். அந்த சாட்சி யாருன்னா, இந்த சௌஜன்யா ரேப் பண்ற அந்த ரேப் அண்ட் மர்டர் அந்த சிச்சுவேஷனை வந்து நேரடியா பார்த்த ஒரு ஐ விட்னஸ் இந்த ஹரிஷ் பூஜாரி அப்படிங்கிற ஒரு ஆளு. இந்த ஆளு வந்து சௌஜன்யா இறந்து போன வெறும் 2 to 3 மாசத்துக்குள்ள தூக்கு மாட்டின நிலைமையில வந்து இவரை பணத்தை கண்டெடுக்கிறாங்க. நான் கடைசி இன்டர்வியூல பேசும்போது உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், சௌஜன்யா கேஸுக்கு 6 விட்னஸ் இருந்தது. கடந்த 12 வருஷத்துல இந்த 6 விட்னஸும் இறந்துருக்காங்க. இறக்கக்கூடிய வயசு இல்ல, யங் ஏஜ் தான். ஆனா இந்த 6 விட்னஸும் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கற மாதிரி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு அவங்ககிட்ட உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். அதுல ஒருத்தர் வந்து ஹரிஷ் பூஜாரி. ஹரிஷ் பூஜாரியை பத்திய தகவலும் இவர் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு தோழர். அது என்ன இன்டர்வியூ சொல்லியிருக்காருன்னா, ஹரிஷ் பூஜாரி இவர் வந்து ஒரு பணம் கிடக்குது, அந்த பணத்தை டிஸ்போஸ் பண்ணுன்னு தர்மஸ்தலா கோவில்ல இருந்து, அதாவது அங்க இருக்கிற கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு போன் வந்தது. அன்னைக்கு வந்து அதை நான் டிஸ்போஸ் சரியா பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த கொலை அந்த ரேப் மர்டரை வந்து இவரு நேரடியா பார்த்தவர் இல்லை, இவர் ஐ விட்னஸ் கிடையாது இந்த சின்னையாங்கிறவரு. ஆனா இந்த ஹரிஷ் பூஜாரிங்கிறவர் வந்து ஐ விட்னஸ். அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரு வந்து சின்னையா கிட்ட சொன்னதா இவரு சொல்லி இருக்கிறது, சௌஜன்யாவை ரேப் பண்றத அண்ட் சௌஜன்யாவை கொலை பண்றத நான் பார்த்தேன். அது செஞ்சது வந்து வீரேந்திர ஹெகடேவோட தம்பி யார், ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் இருக்காரு இல்லைங்களா, அவங்க ஆளுங்களும் அவரு பசங்களும் தான் அது பண்ணியிருக்காங்க, நான் அதை பார்த்தேன், அதை வெளியே சொன்னா என்னை கொன்றுவாங்க அப்படின்னு அவரு ஓப்பனா அவருக்கு இருக்கிற உயிர் பயத்தை இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு தோழர். யாருக்கிட்ட? இந்த சாட்சி சின்னையாகிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா இந்த விஷயத்த ஹரிஷ் பூஜாரி தங்கிட்ட சொன்னதா சின்னையா வேற யார்கிட்டயும் சொல்லல. அவருக்கும் உயிர் பயம் இருந்திருக்குது, வெளியே சொல்லல. ஆனா அதுக்கு அடுத்து ஒரே மாசத்துல அதுக்கு அடுத்து 1 to 1.5 மாசத்துக்குள்ளேயே அவங்களுக்கு தங்குறதுக்கு என்ன ரூம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூம்ல இருந்த ரூம் பாய்ஸ் எல்லாம் வந்து இவன் தூக்கு மாட்டிக்கிட்டான் அப்படின்னு கத்திருக்காங்க தோழர். ஆனா அவன் தூக்கு மாட்டப்படல, அவனை கொன்றிருக்காங்கன்னு இவர் சொல்றாரு. ஏன்னா தூக்கு மாட்டி இருந்தா போலீஸ் வர வரைக்கும் அந்த பாடி வந்து கவுத்துல இருக்கணும். போலீஸ் வந்து அவங்களோட ப்ரொசீஜர் என்ன இருக்குது, அந்த ப்ரொசீஜர் பண்ணி தான் கவுத்தை இறக்கணும். ஆனா இது வந்து கவுத்த இறக்கி கடந்தது. நாங்க கேட்டதுக்கு இல்ல, நாங்க காப்பாத்த முயற்சி பண்ணோம், தூக்கு மாட்டிக்கிட்டான், நாங்க காப்பாத்த முயற்சி பண்ணோம், அந்த டைம்ல வந்து ஹரிஷ் பூஜாரி இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது சுத்த போய் சாவறவங்க தூக்கு மாட்டிக்கிறவங்க யாரும் கதவை திறந்து போட்டு தூக்கு மாட்டிக்க மாட்டாங்க. இவங்க ஒன்றும் கதவை உடைச்சிட்டு உள்ள போகல. அதனால அவன் இவங்களே கொன்னுட்டு அவனை தூக்கு மாட்டிக்கிட்டதா வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்த வெளியே சொன்னா என்னையும் கொன்றுவாங்க அப்படிங்கிற பயம் எனக்கு இருந்துச்சு. அண்ட் சௌஜன்யா மர்டர் கேஸுக்கு அப்புறம் தான் எங்களெல்லாம் வந்து இவங்களே ஒத்தாயம் ஃபோர்ஸ் பண்ணி இங்க இருந்து வெளியே தள்ள பார்த்தாங்க. தர்மஸ்தலால இருந்து இவங்களே எங்களை வெளியே தள்ள பார்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தோழர். அது எதுக்குன்னா, இந்த சௌஜன்யாவோட மாமாவுக்கு ஒரு கடை இருந்திருக்குது தோழர். யார் இந்த ரேப் அண்ட் மர்டர் ஆன சௌஜன்யா இருக்காங்க, அவங்க மாமாவுக்கு ஒரு கடை இருந்திருக்குது, விட்டல் அப்படின்னு ஒரு பேரு. அவரு கடைக்கு நாங்க அடிக்கடி போவோம், ஏதாவது வாங்குறதுக்கு சாப்பிடுறதுக்கு. அவரோட சின்ன ஹோட்டல் அது. அந்த ஹோட்டலுக்கு நாங்க போவோம். அவர் கூட எங்களுக்கு நிறைய தொடர்பு இருந்ததுனால நாங்க எங்க இந்த விஷயத்த வெளியே சொல்லிடுவோம்னு பயந்துகிட்டு எங்களுக்கு மென்டலி ஹராஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, மென்டலி அண்ட் பிசிக்கலி ஹராஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பயந்துகிட்டு தான்
நாங்க இந்த ஊரை விட்டே வெளியே போயிட்டோம், நாங்க தர்மஸ்தலாவை விட்டு சொந்த ஊரு மண்டியாக்கு போய் செட்டில் ஆனோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தோழர். அண்ட் இன்னொரு முக்கியமான கேஸ் என்னன்னா தோழர், ஆனமாவுத நாராயண அண்ட் அவங்களோட தங்கச்சி யமுனாவோட டபுள் மர்டர் கேஸ பத்தி கூட இந்த இன்டர்வியூல இவர் சொல்லியிருக்காரு தோழர். இல்ல அதாவது இவங்க இல்ல தோழர், இப்ப இதுல இந்த வீரேந்திர ஹெக்டேவினுடைய தம்பி ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் அவரே ஈடுபட்டாரா, இல்ல அவருடைய ஆட்களும் அந்த ஹர்ஷேந்திர குமார் ஜெயினுடைய மகனும் ஈடுபட்டாரா? இல்ல, ஹர்ஷேந்திர குமாரோட ஆட்களும் அவரோட மகனும் ஈடுபட்டதா தான் வந்து இவர் சொல்லிட்டு இருக்கிறார் தோழர். அவரு ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் வந்து இந்த இதுல ஈடுபட்டதா அவர் சொல்லல. அவர் பையன் வந்து இதுல ஈடுபட்டு இருக்காரு. அவர் பையன் வந்து சௌஜன்யா ரேப் அண்ட் மர்டர் கேஸ்ல ஈடுபட்டதை வந்து ஹரிஷ் பூஜாரி சொல்லி தான் எனக்கு தெரியும். இது கன்ஃபார்ம் ஹரிஷ் பூஜாரி தான் எனக்கு சொன்னது. அண்ட் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட விட்னஸ் எல்லாம் ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் இறக்குறத நாங்க பார்த்தோம். அதுக்கு எல்லாமும் நான் சாட்சியா இருந்திருக்கேன். அதனாலதான் பயந்துகிட்டு இங்க இருந்து மண்டியாவை திறந்து நான் போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தோழர். அதாவது சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணி கடந்த 10-12 வருஷமா கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேஸ இவர் வந்து நான் சாட்சியா இருக்கிறேன்னு சொல்றாரு தோழர். இது உண்மைத்தன்மை தான், இது உண்மையாவே இருக்கணும்னு ஒன்றும் இல்லை தோழர். ஆனா ஒரு சாட்சி சொல்றாரு இந்த மாதிரி அப்படின்னா நீங்க ஒரு கேர்டசிக்காவது கூப்பிட்டு விசாரிக்கணும் இல்லைங்களா? ஒரு சாட்சி வந்து ஒரு இப்ப நம்மளுக்கு சம்மந்தம் எத்தனையோ கேஸை நாமளும் பார்த்துருப்போம் தோழர். சில கேஸுகள்ல ஐ விட்னஸோ இல்ல ஐ விட்னஸ் சாட்சி சொன்னதை தெரிஞ்சவங்களோ ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு சுமத்துனா அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறது ஒரு கிரிமினல் ப்ரொசீஜர், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர். ஆனா ஒரு எலும்புகளோட வராரு, எலும்புகளோட வராரு. இவரை நீங்க எப்படி புறக்கணிக்க முடியும்? இவர் பொய் சொல்றாரு, நீங்க எப்படி புறக்கணிக்க முடியும்? அவர் காட்டின 2 குழியில வந்து எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்குது. ஆமா 13-14 குழி தோண்டுனாங்க, மத்த குழியில எலும்பு கூடு கிடைக்கல. அதுக்கு வேற வேற ரீசன் இருக்கு, அதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா 6வது பாயிண்ட்லயும் 11வது பாயிண்ட்லயும் எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கிறத வந்து சின்னையா சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு நீங்க புறக்கணிக்க முடியாது இல்லைங்களா? சில சாட்சியமாவும் அவரு அந்த எலும்பு கூடுகளை நீங்க சாட்சியமாவும் பார்த்தோம்னா அதை முன்னிட்டாவது இவர் யார் மேல குற்றச்சாட்டுறாரோ அவரை நீங்க வந்து விசாரிக்கணும் இல்லைங்களா? அண்ட் முக்கியமான கேஸ் வந்து தொடர் இந்த ஆனைப்பாகன் நாராயணன் அண்ட் யமுனா டபுள் மர்டர் கேஸ். இந்த கேஸ்ல வந்து இப்போ கிரைமை இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்க எப்பயுமே மொதல் விஷயம் என்ன பார்ப்பாங்கன்னா தொடர், யாராவது இறந்து போனா மர்டருக்கான மோட்டிவ் என்னன்னு பார்ப்பாங்க. மர்டருக்கான மோட்டிவ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா மர்டர் பண்ணது யாரு அப்படிங்கிறத வந்து நீங்க அக்யூரேட்டா கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர்ல வர ஒரு ஒரு சின்ன இதுதான் தோழர். இது தெரியாம ஒண்ணும் இல்லை யாரும். ஆனா இதுல என்ன மோட்டிவ், நாராயணனும் அவன் தங்கச்சி யமுனாவும் கொல்றதுக்கு என்ன மோட்டிவ் அப்படின்னா அவங்க இடம் தான் தோழர். அதுக்கு வந்து இவரே சாட்சி, ஹை விட்னஸ். நிறைய தடவை நாராயணனை உன் இடத்த கூட அப்படின்னு அடிச்சிருக்காங்க, கோவில்ல அடிச்சிருக்காங்க, ஊடு பூந்து அடிச்சிருக்காங்க. நிறைய தடவை நீங்க எல்லாம் செத்து தொலைங்கடான்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி அவனை அடிச்சிருக்காங்க. அவங்ககிட்ட அந்த மாதிரி நிறைய தடவை அடி வாங்கியிருக்காங்க, நிறைய தடவை பிரச்சனை ஆயிருக்கு அந்த இடத்து விஷயத்துக்கு நாராயணன் ஃபேமிலி மேல. ஆனா கரெக்டா நாராயணன் ஃபேமிலி இறக்குறாருன்னா இதுதானே மோட்டிவ், இவங்க தானே கொண்டிருக்கணும், இவங்க தான் கொண்டிருக்கோம். அவரு கல்லுல தலைய கல்லால அடிச்சு கொண்டிருக்காங்க. அந்த பாடியை கூட நான் தான் டிஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். அதாவது அந்த மர்டர் நடந்தது 2006-07. அந்த பாடியை கூட நான் தான் டிஸ்போஸ் பண்ணுமா இருந்துச்சு. அது அதுக்கப்புறம் கிரைம் ஆச்சு, அதை போலீஸ் வந்து எடுத்துட்டு போனாங்க இதுக்கு அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் ஆனபாக நாராயணன் கேஸ், யமுனா டபுள் மர்டர் கேஸ் கூட சால்வ் ஆகல இல்லையா? இவன் சாட்சியை முன் வச்சு எஸ்ஐடி இப்ப அந்த கேஸையும் ரீஓபன் பண்ணுமே தோழர். அவங்க பசங்களும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த யானைபாக இதுல வந்து யானைபாகன் நாராயணன் இல்ல அவங்க தங்கச்சி யாராவது அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்களா? யமுனா ரேப் தோழர். ஆனபாகன தலைய கல்லால அடிச்சு கொண்டிருக்காங்க. யமுனா ரேப் அண்ட் மர்டர் தோழர். ரேப் அண்ட் மர்டர் பண்ணது யாருன்னு இவர் தெளிவா சொல்றாரு. இது கண்டிப்பா ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் தான் பண்ணிருக்கணும், வேற யாரும் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா வேற யாருக்கும் இந்த ஊர்ல அவங்க மேல அவ்வளவு ஆக்ரோஷம் இல்லை, அவங்க மேல வேற யாருக்குமே பகை இல்லை. நிறைய தடவை கோவிலுக்கே கூப்பிட்டு வச்சு கோவில் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஹர்ஷேந்திர குமார் வந்து இந்த ஆனபாக நாராயணன் நடிச்சதை நானே நிறைய தடவை பார்த்திருக்கேன். ஆனா இப்ப வந்து அவங்க கொலையே பண்ணிட்டாங்க. இந்த கொலை அவருதான் பண்ணதுன்னு ஊருக்கே தெரியும். இது எப்படி இந்த கேஸ் வந்து அன்சால்வா போச்சுன்னா ஒரு கேள்வி கேட்கிறாரு தோழர். பதில் சொல்ல வேண்டியது போலீஸ் டிபார்ட்மெண்ட் தானே. இந்த கேள்வி எப்படி அன்சால்வ்டு கேஸா மாறுச்சு? போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இதுக்கு பதில் சொல்லணும் தோழர். இப்ப சௌஜன்யா வழக்குல சௌஜன்யாவுக்கு ஹர்ஷேந்திர ஜெயினுடைய ஆட்களாலும் அவருடைய மகன் நிஷல் ஜெயின் அவராலையும் வந்து ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவங்க கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இதுல இந்த யமுனா யானைபாகன் நாராயணன் அவருடைய தங்கை யமுனா இந்த விவகாரத்துல அதே மாதிரி கூட்டு பாலியல் வன்கொடுமையா
என்ன சேம் மாதிரி கேங் ரேப். சித்திரவதைகள் அப்படின்னு இல்ல ஏதாவது அதுவும் சொன்னாரா? யமுனாவை வந்து கேங் ரேப் பண்ணியிருக்காங்க, 2 பேரையும் கல்லாலேயே மண்டையை அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு தோழர். அண்ட் தர்மஸ்தலா நீங்க பார்த்தது இல்ல, நாங்க அந்த ஊருக்கு போயிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப நியர் இருக்கிற ஒரு ஊர் தான் தர்மஸ்தலால. ஒரு 2-3 ஆயிரம் பேர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு 2-3 ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டுமே இருக்கக்கூடிய ஊர். அது அவ்வளவு பெரிய கிரைம் ஸ்பாட் எல்லாம் கிடையாது தோழர். அவ்வளவு கிரைம் எல்லாம் ஆவாது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஊர்ல கேங் ரேப் பண்றாங்க அப்படின்னா யாரா இருக்க முடியும் தோழர்? அந்த மாதிரி ஒரு சின்ன ஊர்ல ஊடு பூந்து கேங் ரேப் பண்ணி 2 பேரையும் குத்தி போடுறாங்க. அண்ட் அந்த கேஸை வந்து இவங்க எப்படி முடிக்கிறாங்கன்னா, யாரோ திருட வந்தவங்க வீட்டுல திருட வந்தவங்க 2 பேரை குத்தி போட்டு போயிட்டாங்க, கொன்னுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேஸை வந்து போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. 4000 ரூபாய் சம்பளம் வாங்குற ம். ஆனபாகம் வீட்டுல அப்படி என்ன கிடைக்குன்னு திருடங்க வந்திருப்பாங்க. கிரைமே நடக்காத ஒரு ஊர்ல இப்படி கிரைம் நடக்குது, இந்த கேசஸ் எல்லாம் வந்து அன்சால்வ்டா போகுது அப்படின்னா நீங்க இந்த பாயிண்ட் எல்லாம் லிங்க் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். சாட்சி வந்து இப்ப சின்னையாவும் வந்து அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இவங்க வந்து ஓகே. அடிக்கிறத, நாராயண அடி வாங்குறத, அபியூஸ் பண்றத, இவங்க அவனை அபியூஸ் பண்றத நான் நேரடியா பார்த்திருக்கேன். அண்ட் அவன் இறந்தப்ப மொத்த ஊரே பேசிக்கிச்சு, இது வந்து ஹர்ஷேந்திர குமார் தான் பண்ணி இருக்கிற கொலைன்னு மொத்த ஊரே பேசிச்சு அப்படின்னு வந்து இவரு சாட்சி சின்னையா வந்து இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. மொத்த ஊரே பேசின கேஸ் போலீஸ்க்கு எப்படி தெரியாம போச்சு அப்படிங்கிறது தான் கேள்வித்தோட. கோவில் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த இடத்துல பணம் கிடக்குது, போய் எடுத்துட்டு போய் புதைச்சிருன்னு. நாங்க போய் பார்ப்போம். அது 16, 18, 25 வயசுக்குள்ள இருக்கிற பெண்களோட பணமா இருக்கும். அவங்க இடுப்புல பாவாடை கூட இருக்காது. நாங்களே பாவாடையை போட்டுதான் துணியை போலீஸே சொல்லுவாங்க, பாவாடை நீ போட்டு கொடுப்பா அப்படின்னு. அந்த டைம்ல எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆவாத வயசு. நான் அதெல்லாம் செய்யும்போது சுகுமார்னு ரைட்டர் ஒருத்தர், அவர் வந்து பாவாடையை போட்டு விட சொன்னாரு. நான் பாவாடையை சந்திரசேகர் அண்ட் சுகுமார்னு 2 போலீஸ் அதிகாரியோட பேர் சொல்லியிருக்காரு தோழர். அவங்க 2 பேருமே வந்து ரைட்டர். அவங்க வந்து பாவாடை போட்டு விட சொன்னாங்க. நான் எல்லா பிணங்களுக்கும், நிறைய பிணங்களுக்கு பாவாடை இருக்காது. சில பணங்கள் வந்து வெறும் சேலையை மட்டுமே சுத்தி இருக்கும், உள்ளாட வேற எதுவுமே இருக்காது. பெண்களோட பணத்துக்கு நாங்க தான் துணி போட்டு சுத்தி புதைக்குவோம். அண்ட் முக்கியமா சந்திரசேகருங்கிற ரைட்டர் வந்து அந்த பணங்களோட பாடியில தங்கம் ஏதாவது இருந்தா அந்த தங்கத்தை எடுத்துட்டு போய் ஜுவல்லரியில கொடுத்து வேற இதா மாத்திக்குவாரு. அதாவது ஜுவல்லரி ஷாப்புகளை கொடுத்து தங்க காயினாவோ வேற இதாவோ அவர் வந்து மாத்திக்குவாரு. என்ன சார் இப்படி பண்றீங்க, பணங்க பாடியில இருக்கிற தங்கத்தை நீங்க இப்படி திருடுறீங்களேன்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா, கவர்மெண்ட்டுக்கு நாங்க கணக்கு காட்டணும் அப்படின்னு போய் சொல்லிட்டு எங்களுக்கு 200 ரூபாய் செலவுக்கு காசு கொடுத்துட்டு போவாரு அப்படின்னு சாட்சி வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்காரு தோழர். அது எப்படி போலீஸ் மேல இப்படி ஒரு பொய் குற்றச்சாட்டை ஒரு ஆள் வைக்க முடியும்? ஒரு ஆள் இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னா எஸ்ஐடி அந்த 2 பேர் சந்திரசேகர் சுகுமாருங்கிற போலீஸை கூப்பிட்டு விசாரிக்கணும் இல்லைங்களா? பார்க்கலாம் தோழர், எஸ்ஐடி விசாரிக்குதா, இவர் சொன்ன இந்த இன்டர்வியூல இவர் என்னென்ன பதிவு சொல்லியிருக்காரு, விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு, இந்த கோணத்துல விசாரணை நடக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா தோழர், இது வந்து நிறைய பேரை வந்து டே 1ல இருந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு முன்னால ஒரு போலீஸ் அதிகாரி பிணங்களை கொண்டு வந்து தருவாரு, அந்த பணத்தை நாங்க புதைப்போம், அது போஸ்ட்மார்ட்டம் கூட ஆகாத பணமா இருக்கும், போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க, அப்படியே ஒரு பேப்பர்ல சுத்தி கொண்டு வந்து தருவாங்க, நாங்க வந்து புதைப்போம் அப்படின்னு நான் ஒரு போலீஸ் அதிகாரி பேர் சொல்லியே சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய அதிகாரிகள் பேரை வந்து வரிசையா அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா யாரையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாதிரி தெரியல தோழர். இன்வெஸ்டிகேஷன் பண்ணா கண்டிப்பா உண்மை எப்படியும் இந்த இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் தோழர், இவங்க என்னதான் என்ன விஷயத்த மூடி மறைக்க ட்ரை பண்ணாலும் உண்மை வெளி வந்தே வரும் தோழர். ஒரு ஸ்டேஜை தாண்டிட்டா உண்மை வெளியே வராம இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த கேஸ்ல கண்டிப்பா மீடியா ட்ரையல்ல என்னதான் இவங்க கோவிலை காப்பாத்த போய் சொன்னாலும் இந்த ட்ரையல்ல வந்து கண்டிப்பா உண்மை வெளியே வந்தே வரும். ஓகே. இப்ப அடுத்ததா வேற என்ன கொலை வழக்க பத்தி அவர் சொல்லியிருக்காரு அந்த பேட்டிகள்ல? இல்ல தோழர், சௌஜன்யா கொலை வழக்கும் இவருடைய சௌஜன்யா கொலை வழக்கும் ஆனபாக நாராயண யமுனா கொலை வழக்கை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னே வேதவள்ளி பத்மலதா கேஸ் எல்லாம் இவர் பிறக்கிறதுக்கு முன்னாலுக்கு, அதாவது இவர் அந்த டைம்ல இவர் 90ஸ்க்கு தான் இங்க வராரு. வேதவள்ளி பத்மலதா கேஸ் எல்லாம் 70s கேஸ். அதனால அந்த கேஸை பத்தி எல்லாம் இவருக்கு தெரிய வாய்ப்பில்லை. இந்த 2 மர்டர் கேஸை பத்தி சொல்லியிருக்காரு தோழர். இது இல்லாம கோவில்ல பிச்சைக்காரர்களை கொன்னதை பத்தியும் கூட பேசியிருக்காரு. அதாவது கோயிலுக்கு வந்து பிச்சைக்காரர்கள் எல்லாம் எல்லா கோயிலும், இந்துக்கள் கோயில்ல வெளியே உட்காந்து பிச்சை எடுக்கிறது ஜன காமன். தர்மஸ்தலா கோவில்ல எதுக்கு பிச்சைக்காரன் ஒருத்தன் கூட இல்ல? யாராவது யோசிக்கணும் இல்லைங்களா? இந்த மாதிரி கோணத்துல யாரும் யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. எதுக்கு பிச்சைக்காரங்க இல்லைன்னா, பிச்சைக்காரங்க வந்து கோவிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கிறத வந்து இந்த கோவில் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கௌரவ குறைச்சலா பார்த்தாங்க. அது இல்லாம பிச்சைக்காரங்க இருந்தா உண்டியில காசு விழாது, பிச்சைக்காரன் தட்டுல தான் காசு விழும், நம்மளுக்கு அந்த வருமானமும் குறையுது அப்படின்னு யோசிச்சுதான்
இவங்க வந்து பிச்சைக்காரங்களை கொன்னதான் வந்து சாட்சி சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவுல அந்த பதிவையும் இட்டிருக்காரு. நிறைய பேர் பிச்சைக்காரங்க இருந்தாங்க. ஆனா நாங்க வேலை விட்டு வர டைம்ல ஒருத்தன் கூட நான் அந்த தர்மஸ்தலால பிச்சைக்காரன் இல்லை. ஏன்னா அதை கொல்றதுக்குன்னே ஒரு டீம் இருந்தது. அவங்க வந்து பிச்சைக்காரர்களை ஒரு சேர்ல உட்கார வச்சு கவுத்தால கழுத்தை நெரிச்சு கொல்லுவாங்க. நான் அதை பார்த்திருக்கேன். அந்த பாடியெல்லாம் நான் தான் எடுத்துட்டு போய் டிஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னு கூட இந்த வீடியோல அவரு சொல்லியிருக்காரு தோழர். இப்ப இந்த கேங் சொல்றீங்களே, அந்த கேங் வந்து யாருடைய உத்தரவுப்படி செயல்படும் அப்படின்னு சின்னையா சொல்றாரா இந்த முகமூடி மனிதன்? ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் தான் தோழர். இத்தனை கேங் இங்க என்னென்ன இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருந்தது, இது எல்லாத்துக்குமே ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் தான் மெயின். குமார் ஜெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது வீரேந்திர ஹெக்டே. ஆனா அவரு எந்த விஷயத்திலயும் வந்து நேரடியா தலையிட மாட்டாரு. ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் தான் இத்தனை விஷயத்திலையும் தலையிட்டது வந்து ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் தான். அவர் முன்னிலையில தான் இது எல்லாமே நடந்தது. நாங்க ஏதாவது மூச்சு விட்டாலோ இல்லது கோயில் எதிராக எங்கேயாவது நாங்க பேசினாலும் கூட எங்களுக்கு வந்து கொலை மிரட்டல் விடப்பட்டது. இது எல்லாமே ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் மூலியமா தான் அப்படின்னு சாட்சி சொல்லியிருக்காரு. களத்துல எங்களுக்கும் நிறைய பேர் கொடுத்த நேரடியா ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் வந்து இவரை மிரட்டி இருக்காரா சின்னையாவை? இல்ல தோழர், நேரடியா மிரட்டினதா இவரு எங்கேயும் சொல்லல. ஆனா ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் வந்து ஆட்களை வச்சு இந்த என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரு அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. அண்ட் இங்க ஹவுஸ் கீப்பிங் இருப்பாங்க இல்லைங்களா, இங்க வேலை செய்யற ரூம் பாய், ஹவுஸ் கீப்பிங், இவங்களெல்லாம் வச்சு நிறைய தடவை எங்களை அடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நாங்க புதைக்க மாட்டோம், பணத்தை வந்து டிஸ்போஸ் பண்ண மாட்டோம்னு நாங்க சொன்னப்போ நிறைய தடவை எங்களை பயன்படுத்த, இவங்க மூலியமா பயன்படுத்தி இப்ப இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வச்சாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. ஹர்ஷேந்திர ஜெயின் வந்து பயமுறுத்துறதுனா அடி உதையா இல்ல அடி உததான், பயமுடுத்து கொலை செஞ்சிருவாங்கன்னு பயமுடுத்துறது, நிறைய டைம்ல அடிச்சு வேலை வாங்கியிருக்காங்க. அண்ட் ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் ரேஞ்சுக்கெல்லாம் அவரு வந்து சின்னையாவை, அதாவது கடைக்கு தொழிலாளி, அவரை வந்து நேரடியா இவர் வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குன்னு ஒரு டீம் இருந்தது, எங்களை பயன்படுத்தி அவர் மூலியமா தான் எங்களை வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, வேலை பார்க்க வச்சுட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து ஹர்ஷேந்திர குமார் கீழே தான் வேலை பார்க்கறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காரு தோழர். அவரு சொல்றது மொத்தமாவே இத்தனை கேஸ் இத்தனை இதுக்கு பின்னாலே ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் இருக்காரு அப்படின்னு அவரு தெளிவா சொல்லியிருக்காரு. கூப்பிட்டு விசாரிக்கட்டுமே, எஸ்ஐடி கூப்பிட்டு விசாரிச்சுட்டா உண்மை தெரிஞ்சிட போது இல்ல தோழர். ஆனா அதை நோக்கி விசாரணை வந்து ஒரு துளி கூட இப்ப வரைக்கும் நகர்ந்த மாதிரி தெரியலையே. தெரியல தோழர். தெரியல. என்னன்னு சொல்றது தோழர், அனுச்சேத் வந்து ஐபிஎஸ் அனுச்சேத் அவர் வந்து ரொம்ப எஃபிஷியன்டான ஆபீசர். கௌரி மர்டர் கேஸ்ல கூட யாரெல்லாம் இந்த ரைட் விங் இருந்தாங்க, கௌரி லங்கேஷ் பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் கேஸ்ல இந்த ரைட் விங் அமைப்பை சார்ந்தவர் தானே? நீங்க அந்த அமைப்பை சார்ந்தவர் தானே? ஆமா, கௌரி லங்கேஷ் அமைப்பை சார்ந்த கௌரி மீடியா ட்ரஸ்ட் சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் தான் தோழர் நானு. எங்க கௌரி மேடம் மர்டர் பண்ண எல்லா அக்யூஸ்ட் யார் இருக்காங்க அவங்களெல்லாம் எத்தனை ரைட் விங்கோட இதுக்கு நடுவுலையும் அவங்களோட ப்ரெஷருக்கு நடுவுலையும் அவங்களையெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்தின ஒரு அனுச்சேத், ஐபிஎஸ் அனுச்சேத், இவரை வந்து லீவு கொடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்காங்க தோழர். நேற்று அவர் இப்ப கேஸ்ல இல்ல. அவர் வந்து பேரலரா நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது ஒரு டீம் வந்து இங்க குழி தோன்றது, சடலங்களை பறிமுதல் பண்ற வேலையில ஒரு டீம் இருந்தது இல்லைங்களா, ஊர்ல ஜனங்களுக்கு நடுவுல பேசுறது. இந்த 8 பேர் என்ன சாட்சி, இந்த சின்னையா வந்து புதைச்சதை பார்த்த சாட்சி இருந்தது. அண்ட் சௌஜன்யா கிட்னாப் பண்ணதை பார்த்த ஐ விட்னஸ் இப்ப மண்டியால இருந்து ஒரு லேடி வந்தாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பார்த்துட்டு இருந்தவர் வந்து அனுச்சேத் ஐபிஎஸ். அவரை வந்து லீவ் கொடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்காங்க. இன்னையில இருந்து அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இல்ல. என்ன காரணத்துக்கு தோழர் லீவ் கொடுத்தாங்க? இல்ல தோழர், அந்த விஷயம் இது வரைக்கும் வெளிவரல. அவர் லீவ்ல போயிருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனா எதுக்காக லீவ் கொடுத்தாருங்க, எந்த லீவ்ல வந்து அவர் அமெரிக்காவுக்கு போயிருக்காருன்னு தெரியல. ஆனா இன்னொரு முக்கியமான பதிவு என்னன்னா தோழர், இந்த கேஸ் வெளியே வந்தப்ப யாரு சின்னையா வந்து 164 கோர்ட் முன்னால ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இந்த நியூஸ் வெளியே வந்த வாட்டி இதை எஸ்ஐடிக்கு கொடுக்கறதுக்கு யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. சித்தராமையா, சிஎம் சித்தராமையாவும் சேர்ந்து மொத்த கவர்மெண்ட்ல யாருக்குமே இஷ்டம் இல்லை. ஆனா இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போனதுனால அண்ட் இங்க இருக்கிற உமன்ஸ் கமிஷன் பிரஷராலையும், உமன்ஸ் கமிஷன் ஒரு கேள்வி கேட்டிருந்தது, கடந்த 30 வருஷத்துல இங்க வந்து எத்தனை பெண்மணிகள் வந்து பெண்கள் வந்து காணாம போயிருக்காங்க, இந்த ரிப்போர்ட்டை உடனடியா கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு உமன்ஸ் கமிஷன் கொடுத்த பிரஷராலையும் தான் இவங்க எஸ்ஐடி அமைச்சாங்க. அண்ட் எஸ்ஐடி அமைச்ச வாட்டி இங்க இருக்கிற தனஞ்சய், அதாவது இந்த சாட்சியார் இருக்காரு இல்லைங்களா, சின்னையாவோட அட்வொகேட் தனஞ்சய் அண்ட் ஓஜஸ்வி கவுடா வந்து இந்த 4 பேர் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எங்களுக்கு வேணும்னு அவங்க முதல்ல சாய்ஸ் பண்ணிட்டாங்க. எஃபிஷியன்ஸான 4 பேர் ஐபிஎஸ் அதிகாரிய
சாய்ஸ் பண்ணி அந்த 4 பேர் அதிகாரி முன்னிலையில தான் ஒரு 25 பேர் கொண்ட குழுவை அமைக்கப்பட்டது. அந்த 4 பேர்த்த வந்து நியமனம் பண்ற அதிகாரம் வந்து சிஎம் கிட்ட இருக்கு தொடர். ஆனா மிச்சம் 25 பேர் யார் இருக்காங்க? இந்த இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, டிவைஎஸ்பி கேடர் இருக்கு இல்லைங்களா? இதை சாய்ஸ் பண்றதெல்லாம் வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, ஹோம் மினிஸ்டர், ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் இதை வந்து சாய்ஸ் பண்ணுவாங்க தோழர். அதுல பண்ணிருக்கிறது எல்லாருமே வந்து சங்கி இருக்கிற ஒரு ஆபீசர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது தோழர். இதுக்கு முன்னாலேயே கூட நீங்க மஞ்சுநாத் கவுடா அப்படின்னு ஒருத்தன் சாட்சியை நேரடியா, ஒரு இன்ஸ்பெக்டர் அவரு மஞ்சுநாத் கவுடா அப்படின்னு சாட்சியை நேரடியா மிரட்டி இருக்கிறது, இந்த கேஸை விட்டு நீ வெளியே போயிரு, உன்னையும் தூக்கி ஜீவாவதி சிக்ஸை கொடுத்து ஜெயில போட்டுருவாங்க, இந்த கேஸை விட்டு நீ வெளியே போயிரு, யாரோ சொல்லிதான் நான் இந்த மாதிரி பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நீ சொல்லு, நான் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சாட்சியை ஒரு மிரட்டி இருக்காரு. அந்த நியூஸ் வெளியே வந்தது, நாம அதை பத்தி பேசியிருக்கோம். மஞ்சுநாத் கவுடா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் மாட்டிக்கிட்ட தோழர். மத்த 21 அதிகாரிகளும் அதே மனநிலை கொண்ட அதிகாரிகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் இது எவ்வளவு சென்சிட்டிவ் கேஸ் இல்லையா தோழர்? மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து டே ஒன்ல இருந்து அவங்க இஷ்டத்துக்கு நியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யூகத்தையும் அவங்க மனசை ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டையும் ஒரு ஆதாரமும் இல்லாம வெளியே நியூஸா கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால எஸ்ஐடி குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு அப்டேட் ஆகுது கொடுக்கணும் இல்லைங்களா? இது எவ்வளவு சென்சிட்டிவான கேஸ். கடைசியில இப்போ 90 நாள் டைம் கொடுத்துருக்குது கவர்மெண்ட். 90வது நாள் உங்க ரிப்போர்ட்டை நீங்க எப்படி கொடுப்பீங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும்? குறைஞ்சது என்ன அப்டேட்னாவது வாரத்துக்கு ஒரு பிரஸ் ரிலீஸ் நீங்க கொடுத்தா அத நாங்க நம்பலாம். என்ன நிலைமையில இருக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன், எந்த ரூட்ல போயிட்டு இருக்கு, சரியான ரூட்ல தான் போயிட்டு இருக்கு. சின்னையாவே பேட்டி கொடுத்திருக்காருல்ல, அந்த பேட்டியிலே வச்சு கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் எந்த அளவுக்கு விசாரணை போயிருக்குன்னு. தொடர் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆனா இதுவரைக்கும் எஸ்ஐடி தரப்புல இருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட தரல. ஆனா இது இப்படி ஆயிருக்கு, அப்படி ஆயிருக்கு, சின்ன பையா ஒரு பையன், அவர் ஒரு அயோக்கியன், அவர் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இஷ்டத்துக்கு கதை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதனால இதுக்கு நடுவுல அனுச்சேத் வேற லீவ்ல அமெரிக்கா போயிருக்காரு. என்ன ரீசனுக்கு போயிருக்காருன்னு தெரியல. இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இப்ப அவர் இல்ல. அதனால ஃபியூச்சர்ல இவ்வளவு பெரிய கேஸ் தொடர், இவ்வளவு பெரிய கேஸ் ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னு தெரியாத ஒரு பயத்துலதான் நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை தோழர். இல்ல வேற என்ன வந்து இந்த முகமூடி மனிதன் சின்னையா வந்து சொன்னாரு? வேற ஏதாவது வழக்கை பற்றி வந்து சொன்னாரா? இல்ல இதுதானா அவர் கொடுத்த பேட்டியினுடைய சாராம்சம்? இவ்வளவுதான் தோழர். ஒட்டுமொத்தமா அவருடைய இதை வந்து சம்மப் பண்ணியாச்சு. இதுதான் அவர் கொடுத்த சாராம்சம். அவரோட பேட்டி, அவரோட தரப்புல அவரு வந்து ஸ்டாண்டா ஒரு தெளிவான இதுலதான் இருக்காரு தோழர். யாரும் சொல்லி நான் முன்னால வரல, நானாதான் என் மனசாட்சிக்கு பயந்துதான் வெளியே வந்து இதுக்கு சாட்சி சொல்லியிருக்கேன். சௌஜன்யா மர்டர் ஆன கேஸ் எனக்கு தெரியும், நாராயண அண்ட் அவரோட தங்கச்சி யமுனா கேஸ் பத்தி எனக்கு தெரியும். அதுக்கு சம்பந்தப்பட்ட சாட்சியா எல்லாம் என்ன தேவை எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருக்காரு. அது இல்லாம நிறைய பிச்சைக்காரங்களோட கொலை நடந்திருக்குது. நிறைய பெண் இப்போ அந்த கோவில என்ன சொல்றாங்க இவங்க மொத்த கர்நாடகாவுக்கே தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் தோழர். இந்த கோவில் தரப்புல சொல்லப்பட்ட இன்ஃபர்மேஷன் அது என்னன்னா, எல்லாரும் எப்படி முக்தியை தேடி காசிக்கு போறாங்களோ அந்த மாதிரி கர்நாடகால வந்து தர்மஸ்தலாக்கு வருவாங்க, இங்க வந்து இறந்தா மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையில வந்து இங்க இறந்து போவாங்க தோழர். இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது பாத்தீங்களா? கோவில் தரப்புல புதுசா கட்டி விட்ட கதை. இப்ப காசி முக்தி ஸ்தலம்னு எல்லாருக்குமே தெரியும், அது எல்லாருமே அறியப்படுற ஒரு பகுதி. கர்நாடகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு தெரியாது தொடர் அது முக்தி கொடுக்குற இடம்னு. ஜனங்களுக்கு தெரியாத கட்டுக்கதைய திடீர்னு ஒருத்தன் வந்து ஆயிரக்கணக்கான பணத்தை நான் புதைச்சேன் அப்படின்னு சொன்னோன்னா புதுசா ஒரு கதை கட்டினாங்க. அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் தோழர். தர்மஸ்தலா வந்து ஜனங்களுக்கு முக்தி கொடுக்குற இடமாவே இருந்துட்டு போகுது. சாட்சி சின்னையா நேத்து வந்து அந்த யூடியூப் வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க புதைச்ச பிணங்களோட ஒரு சராசரி ஏஜ் என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி ஆங்கர் தரப்புல வைக்கப்படுது. அவர் என்ன சொல்றாருன்னா, 10 வயசு, 12 வயசு, 13 வயசு, 17 வயசு குழந்தைங்களையும் கூட நான் வந்து புதைச்சிருக்கேன் அப்படின்னு வந்து அவரு சொல்றாரு சார். இந்த 10, 12, 13 வயசு குழந்தைங்களுக்கு அப்படி என்ன மோட்சம் தேவைப்படும்? அது என்ன மோட்சத்துக்காக வந்து அங்க வந்து அவங்க வந்து சூசைட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க சார். அண்ட் இவர் என்ன சொல்றாங்க, அவங்க சொல்ற தரப்புல தர்மஸ்தலா தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, ஆத்துல விழுந்து இறந்துருவாங்க, நாங்க அதை வந்து எடுத்து புதைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, ஆத்துல மட்டுமே விழுந்து இறக்கல, தர்மஸ்தலா கோவில் சுத்தும் வட்டாரத்துல எங்கெங்க மலைப்பகுதி இருக்குது, காடு இருக்குது, அங்கெல்லாம் பணம் கிடைக்கும். இப்ப புகாருக்கு முன்னாடியே இப்படி தன்னோட முகத்தை காட்டி அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். இப்ப சிறைக்கு அவர் சென்ற பிறகு அந்த பேட்டி வந்து வெளியாயிருக்குது. இப்ப இதன் மூலமாக அந்த சின்னையா வந்து எவ்வளவு உறுதியோட இருக்கிறாரு அப்படின்றது தெளிவா தெரியுது.
இப்ப இந்த பேட்டியில் அவர் சொன்ன விஷயங்களுக்கும் அங்கேயும் வந்து மாறுபாடான செய்திகளை வந்து அவர் சொல்ல வேண்டிய தேவை எங்க இருந்து வருது? ஏன்னா இந்த பேட்டியிலேயே சௌஜன்யாவை வந்து நான் தான் புதைச்சேன், நான் தான் அங்கேயே போட்டு போனேன் அப்படின்றலாம் சொன்னவரு ஏன் போலீஸ் வாக்குமூலத்தில் நான் அன்னைக்கு லீவு அப்படின்னு ஆரம்பத்துல வந்து சொன்னதும், அதற்கு பிறகு வந்து இல்ல நான் தான் புதைச்சேன் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன? உண்மை வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆக்ரோஷத்துலதான் அவர் வந்து சாட்சி சொல்லியிருக்காரு. அண்ட் எஸ்ஐடி டீம் முன்னால போய் உட்கார்ந்தப்ப சார் தோழர், நாமளே புதுசா ஒரு ஆபீசர்ஸ் முன்னால ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்கார்ந்தா நம்மளுக்கே கொஞ்சம் படபடப்பா இருக்கும். அதுல சின்னையா வந்து இவ்வளவு கிரைமை நேர்ல பார்த்தவரு, சில கிரைம்ல ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல போலீஸ் முன்னால இன்வெஸ்டிகேஷன் உட்கார்ந்தப்ப அவருக்கும் மனசு படபடுத்திருக்கலாம். இந்த இன்டர்வியூல வந்து சௌஜன்யா கேஸ் பத்தி ரொம்ப தெளிவா பேசியிருக்காரு. ஆனா எஸ்ஐடில வந்து அந்த கேஸ பத்தி கொஞ்சம் முன்ன பின்ன மாத்தி சொல்லியிருக்காரு. ஏன்னா சௌஜன்யா கேஸ் ரொம்ப தீவிரமான கேஸ். நாளைக்கு போலீஸால வந்து தனக்கு ஏதாவது பாதிப்பு ஆகுமோ அப்படின்னு அவரு யோசிச்சு அங்க மாத்தி பேசியிருக்கலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு தோழர், இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னா, சாட்சி இப்போ இந்த வீடியோல சொல்லியிருக்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு நான் வந்து அதை இது பண்ண ரெடியா இல்லை தோழர். அவரும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான். இந்த வீடியோல அவர் என்னென்ன பதிவிட்டு இருக்காரு, இந்த 2-3 வீடியோல அவர் என்னென்ன பதிவிட்டு இருக்காரு, அது எல்லாமே உண்மை அப்படின்னு நான் கண்டிப்பா நான் வந்து அதை டிஸ்கிளைமர் பண்ண மாட்டேன் தோழர். எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த இன்டர்வியூல அவரு சொல்லியிருப்பாரு, இவரு கேங்கர் கேட்ட கேள்விக்கு இத்தனை பாடியும் நீங்க ஒண்டியே கொண்டு போய் குழி தோண்டி புதைச்சிங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு பதில் சொன்ன அவரு, ஆமா நான் இத்தனை பாடியும் நான் ஒண்டியே தான் தூக்கிட்டு போய் குழி தோண்டி புதைச்சேன் அப்படின்னு பதில் சொல்லியிருப்பாரு. ஆனா எஸ்ஐடி தரப்புல இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் குடும்பத்தை சேர்ந்த என் அக்கா புருஷன் சேர்ந்த மாதிரி ஒரு 4-5 பேர் நாங்க இங்க வேலை பண்ணிட்டு இருந்தோம். நாங்க 4-5 பேர் சேர்ந்துதான் குழி தோண்டி பிணங்களை புதைப்போம். உங்களுக்கு டவுட் இருந்துதான் அவங்கள கூட்டிட்டு வந்து விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தமிழ்நாட்டுக்கு போய் அந்த 4 பேர்த்தையும் கூட்டிட்டு வந்து எஸ்ஐடி ஆல்ரெடி விசாரிச்சாச்சு. இந்த மாதிரி வீடியோல சொன்ன சில விஷயங்களை எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன்ல அவர் கொஞ்சம் மாத்தி சொன்ன எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு. ஆனா அவரு சொன்ன எல்லாமே பொய்யா இருக்க வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? ஒரு ஆளு மனசாட்சியோட வெளியே வந்து சொல்றாரு, நாளைக்கு என்னென்ன கான்சிக்வன்சஸ் ஆகும், தனக்கு என்னென்னலாம் போலீஸால பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சிருந்து ஒருத்தர் வெளியே வந்து சொல்றாருன்னா, மைன்யூட்டான சில விஷயங்களை மட்டும்தான் அவர் மாத்தி சொல்ல முடியும். எல்லா விஷயத்தையும் மாத்தி சொல்ல முடியாது. பர்டிகுலரா யூடியூப் வீடியோல வந்து ஹர்ஷேந்திர குமார் ஜெயின், வீரேந்திர ஹெகடே பேரை சொல்லி நேரடியா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்படின்னா, அதுல கண்டிப்பா உண்மைத்தன்மை இருந்தே கூடும். எஸ்ஐடி அந்த கோணத்துல கண்டிப்பா விசாரிக்கணும். நாளைக்கு ஏதாவது எஸ்ஐடி இத ரிப்போர்ட்டை மாத்தி கொடுக்கலாம், இல்ல இவனை மிரட்டி இவன் வாயாலேயே அது வந்து பொய்ன்னு நாளைக்கு போலீஸ் தரப்புல சொல்லப்படலாம். அதனால முன்ஜாகிரதையா யூடியூப்ல ஒரு வீடியோ பதிவை போட்டுட்டே அவர் போயிருக்காரு. 2-3 சேனல்ல யூடியூப் பதிவு போட்டே போயிருக்காரு தோழர். இதை வச்சு நாளைக்கு ரிப்போர்ட்டையும் இதையும் நீங்க மேட்ச் பண்ணி உண்மை எது பொய் எது அப்படின்னு நாளைக்கு நீங்க கண்டறியறதுக்கு இது ஒரு சரியான வழிமுறைன்னு நான் சொல்றேன் தோழர். இந்த சௌஜன்யா மேட்டர்ல வந்து அவர் இந்த மாத்தி சாட்சி வந்து சொன்ன அந்த விஷயத்த வச்சு இந்த வழக்கே இப்படிதான், அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே இப்படித்தான் அப்படின்னு தங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் கிடைச்ச மாதிரி தினமலர் போன்ற பத்திரிகைகள், RSS காரர்கள், இப்படி தமிழ்நாட்டுல பல ஊடகங்கள் இப்படியான விஷயங்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து உங்களுடைய கருத்து அதன் மேல என்ன? தோழர், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மூலியமா நீங்க வேற அவங்க கிட்ட இருந்து நீங்க வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒரு நியாயமான கேள்வி அவங்க கேட்டிருப்பாங்களா தோழர்? ஒரே ஒரு நியாயம். நான் சொல்றதையே என்ன இவரு திரும்ப திரும்ப சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் தோழர். நான் சிம்பிளா சொல்றேன் தோழர். இந்த வேதவல்லி மர்டர் கேஸா இருக்கலாம், பத்மலதா மர்டர் கேஸா இருக்கலாம், சௌஜன்யா மர்டர் கேஸா இருக்கலாம், ஆனப்பாகம் யமுனா டபுள் மர்டர் கேஸா இருக்கலாம். முக்கியமா இப்ப ஒரு லெட்டர் வைரல் ஆயிட்டு இருந்துச்சுல தோழர், ஒரு 15 வயசு குழந்தை வந்து காலையில வந்து தண்ணியில தடுமாறி விழுந்து இறந்துருந்தா அதை மத்தியானமே போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு நைட்டே புதைச்சிடுறாங்க தோழர். இந்த மாதிரி என்னென்ன கிரைம் இருக்குது பாத்தீங்களா? இதுல இந்த கிரைம்கள்ல தோழர் நான் உறுதியா சொல்றேன், தூக்குல போட்டாலும் கம்மி தான். தூக்குல போடுற ஒரு தண்டனை இருக்குது பாத்தீங்களா, ஹேங் பண்ற தண்டனை கூட நான் கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஆனா இத பத்தி யாராவது ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களா தோழர்? ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு கோவில் சுத்து வட்டாரம், ஒரு 2 கிலோமீட்டர் சுத்து வட்டாரத்துல இவ்வளவு கிரைம் நடக்குது, இந்த கிரைமை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களா? கோவில் தொண்டு செய்யறவங்கள இந்து கோவில்கள் மேல அட்டாக் அப்படின்னு இந்த மீடியாக்கள் எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் சொல்றாங்களே தோழர். கோவில் தொண்டு செய்யறவனுக்கு எதுக்கு 20,000 கோடி?
யாராவது கேள்வி கேட்டிருப்பாங்களா? கோவில் தொண்டு செய்யறவனுக்கு எதுக்கு 4500 ஏக்கரா நிலம்? இவங்களுக்கு எதுக்கு நிலம்? ஏழை இந்துக்களுக்கு கொடுங்களே அப்படின்னு இவங்க கேட்க மாட்டாங்களே தோழர். எதுக்கு கேட்க மாட்டாங்க? இந்த கோவிலுக்கு அனுமானாஸ்பதமா யார் யார் இறக்குறாங்கல்ல, இவங்க எல்லாமே இந்துக்கள் தான். இவங்களுக்காக என்னைக்கு இவங்க கேள்வி கேட்டிருக்காங்க? தாய்மார்களுக்கு கந்து வட்டி கொடுத்து கழுத்து மேல உட்கார்ந்து 20-25 ரூபாய் வட்டி, வார வட்டி வசூல் பண்ணிட்டு போறாங்க கோவில் தரப்புல. கோவில் பேரால, கடவுள் பேரால இது செய்யறது நியாயமா? ஒரு மீடியாக்காரர் கூட எதுக்கு கேள்வி கேட்கல? இத்தனை கேஸ் இதுவரைக்கும் அன்சால்வ் ஆகாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? யாராவது இவங்க கேள்வி கேட்டிருப்பாங்களா தோழர்? சௌஜன்யான்னு ஒரு பொண்ணை கேங் ரேப் பண்ணாங்க தோழர். நீங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கேங் ரேப் பண்ணது மட்டும் இல்ல தோழர், அந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட்ல மண் அள்ளி போட்டிருப்பாங்க தோழர். கேட்கறவே எவ்வளவு அசிங்கமா இருக்குது. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாவது கோவில்ல இருந்து 500 மீட்டர் தூரத்துல இந்த மாதிரி ஒரு கேங் ரேப் நடக்குது. தர்மஸ்தலாங்கிறீங்க, தர்மம் நிலைச்ச இடம் அப்படிங்கிறீங்க, அங்க இந்த மாதிரி அதர்ம வேலைகள் நடக்குது. இதெல்லாம் யார் செய்யறாங்க அப்படின்னு எவனாவது மனசாட்சி இருக்கிற ஒரு மீடியாக்காரன் கேள்வி கேட்டிருப்பானா தோழர்? அதனால இந்த மீடியாக்காரர்கள் சின்னையா பத்தி எழுப்புற சந்தேகங்களுக்கெல்லாம் நாம செவி கொடுக்கணும், இதுக்கெல்லாம் நாம கேர் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை தோழர். எங்க கோரிக்கை ஒண்ணுதான், தயவு செஞ்சு எஸ்ஐடி சரியான முறையில சரியான வழியில இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும். இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு தார்க்கிக அந்தியம் கொடுக்கட்டும். சின்னையா சொன்ன விஷயங்கள்ல வெறும் 10%, 10% உண்மையா இருந்தா கூட இவங்க எல்லாருமே ஹேங் பண்ணும் தோழர். இவங்க எல்லாருமே, ஏன்னா அது அவ்வளவு கடவுள் பேரால, சாமி பேரால அவ்வளவு குத்தங்கள் செஞ்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் இதா சொல்லிடுறேன் தோழர். இவங்க எல்லாம் சொல்றாங்க இந்து வழிபாட்டு தலங்கள் மேல அட்டாக், இந்து வழிபாட்டு தலங்கள் மேல அட்டாக். நீங்க என்ன இத்தனை மீடியாக்களும் இந்து போராளிகளும் கூவறாங்கல்ல இல்லைங்களா? அது இந்து வழிபாட்டு தலமே இல்ல, அது ஒரு ஜெயின். நான் சொல்லிக்கிட்டு இல்ல தோழர், 30 வருஷத்துக்கு முன்னால சுப்ரீம் கோர்ட்ல இவங்களே கொடுத்த அபிடவிட். இது இந்து கோவில், இந்த கோவிலை எதுக்கு அறநிலைத்துறைக்கு கீழே கொண்டு வரக்கூடாதுன்னு இங்க டிசிஷன், கவர்மெண்ட் தரப்புல டிசிஷன் எடுத்ததுக்கு அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்ல இவங்களே அபிடவிட் கொடுக்குறாங்க. அது என்ன அபிடவிட்னா, இது இந்து கோவில் இல்ல, இது ஒரு ஜெயின் இன்ஸ்டியூட். ஜெயின் இன்ஸ்டியூட் எப்படி அறநிலைத்துறைக்கு கீழே வரும்னு சொல்றாங்க. அதாவது வீரேந்திர ஹெகடேவே ஓப்பனா இது ஜெயின் இன்ஸ்டியூட்னு கூவறாரு கோர்ட்டுக்கு போய். இவங்க எல்லாம் இந்து வழிதடங்கள் மேல அட்டாக். அது எப்படி தோழர்? நீங்க சிம்பிளா கூட பிறந்த தம்பி பேரு ஹர்ஷகுமார் ஜெயின், அண்ணன் பேரு எப்படி வீரேந்திர ஹெக்டேவும்? ஹெக்டே அப்படிங்கிறது பிராமின், ஒரு பிராமின் தரப்பாரோட சர்நேம், அது ஒரு பிராமினோட சர்நேம். அந்த சர்நேம் பிராமின் சர்நேம் வீரேந்திர ஹெக்டேக்கு எப்படி வரும்? வீரேந்திர ஹெக்டே ஒரு ஜெயின். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன் தோழர், பௌத்தர்களும் ஜெயினர்களும் நாத்திகர்கள். அவங்க என்னைக்கு சாமியை கும்பிட்டாங்க? சாமியே இல்லைன்னு சொன்னவன் தான் புத்தன். சாமியே இல்ல, நீ அஹிம்சையை கடைபிடி, அதுவே உன்னை சரியான வழியில் நடத்தும் அப்படின்னு சொன்னவன் தான் மகாவீர் ஜெயின். அவங்களுக்கு எது கடவுள்? கடவுளே இல்லைன்னு சொன்ன நாத்திகர்கள் எப்படி இந்து கோவில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்? ஒரு மீடியாக்காரனாவது இதை கேள்வி கேட்கணும் தோழர். நான் நாக்க பிடிக்கிட்டு செத்துறேன் தோழர். ஒருத்தன் கூட கேள்வி கேட்க மாட்டான். ஏன் கேள்வி கேட்டா இல்ல இந்த அளவுக்கு நீங்க இதுவாக வேணாம். ஏன்னா அவனுங்க கூலிப்படை, அவங்களுக்காக நம்ம கூலிப்படை காசு கொடுத்த காசுக்கு கூவுறாங்க. அதான் நான் சிம்பிளா சொல்ற தோழர், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கேட்கிற கேள்விகளை எல்லாம் முன்ன வச்சு நம்ம விவாதிச்சா அது அது ஒரு என்லெஸ் டிபேட். ஏன்னா இவங்க முன் வைக்கிற கேள்விகள் மனசாட்சி இருக்கிற யாருமே ஒத்துக்க முடியாத கேள்வி. எங்க கோரிக்கை இவ்வளவுதான். சின்னையா என்ன முன்னால சொல்லியிருக்காரு, யூடியூப்கள்ல என்ன சாட்சியா சொல்லியிருக்காரு, அதை பேஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கட்டும், உண்மைகள் வெளியே வரட்டும் அப்படின்னு தான் நாங்க கேட்டுக்கிறோம் தோழர். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக இந்த முகமூடி அணிந்திருந்த சின்னையா அவர்கள் அவர் திறந்த மனதோட கொடுத்த பேட்டியை நீங்க அதுல இருக்கிற தகவல்களை விரிவாக பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.